நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கலாத்தியர் 5:1-6 முடிய. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை. விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகிறேன். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. சிந்தனை: பவுலுக்கு எதிரான போதகர்கள் விருத்த சேதனத்தை கலாத்திய கிறிஸ்தவர்கள் மேல் திணித்தனர். இதற்கு பவுல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட பிறகு விருத்த சேதனம் தேவையில்லை என்றார். ஆம், புதிய படைப்பின் ஒரே சட்டம் அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கையே. இது சட்டம் தூண்டும் செயல்களுக்கு எதிரானது. நம்பிக்கை என்பது கடவுளை பற்றிய ஒரு சொந்த கருத்துறுதியோ, செயலற்ற ஒரு அமைதி நிலையோ அல்லது கிறிஸ்துவ கோட்பாடுகளில் ஒருவர் காணும் தெளிவோ அல்ல. இயேசு கிறிஸ்துவில் நாம் வைத்துள்ள நம்பிக்கை நம் செயல்களில் வெளிப்படும் அன்பினால் உறுதிப்படுகிறது, உணரப்படுகிறது. எனவே அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. எனவே நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு அனைவரிடத்திலும் சமாதானத்துடன் வாழ்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.